தனுஷ் சார். I'm a huge fan of yours. ஒன்னத்தானே நெஞ்சுக்குள்ள தாங்கும் உயிரே, எனக்காக பிறந்தாயே வரமா, இதுதானோ பிறவி To my audience, உங்களோட அன்புக்கு, கான்ஸ்டன்ட் சப்போர்ட்டுக்கு I'm truly humbled. Thank you so much. Finally, தனுஷ் சார், நீங்கள் நடிக்கும்போது நான் சைடில் வந்து நோட் எழுதிட்டு இருக்கோம். உயிரே நீ இருந்தா. Yeah, he is truly an inspiration. Thank you so much, sir. ஜீனியஸ் ஜிவி பிரகாஷ் சார், நான் உங்களோட பெரிய ஃபேன். மமிதா நம்ம நாட்டுக்காரி தான். மமிதாக்கும் எனக்கும் சீனே வைக்கலை, ஏன்னு டைரக்டருக்கு கேட்கணும். முக்கியமான ஒருத்தர் இருக்கு, அவர் தான் தனுஷ் சார். கர மூவியில் தனுஷ் சாருக்கு கண்டிப்பாக அவார்டு கிடைக்கும். அவ்வளவோ செம்ம பெர்ஃபார்மன்ஸ் தான் அவர் எல்லாருமே கொடுத்தது. Title sponsors GT Holidays, South India's #1 travel brand. RD College of Commerce and Professional Studies, Perundurai, Erode. BCom plus CA auditor படிப்புகளுக்கான ஒரே கல்லூரி. Dr. Sri Varma's PCR Maharaja Thailam, Bone and Joint Care. Presents Kara Audio Launch, powered by Vidium for the joy of cooking. Mabel, South India's most celebrated women's wear brand. Darling AC திருவிழா, இந்தியாவிலேயே மிக குறைந்த மாத தவணையில் AC. Golden Education since 2014, most trusted MBBS abroad consultancy. கிக்கி, எஸ், சினிமா நிறைய முகங்களை அறிமுகப்படுத்தும், அதை நம்ம பார்ப்போம், ரசிப்போம், சில நேரம் அப்படியே கடந்தும் போவோம். ஆனால் ஒரு சில முகங்கள் நம்ம மனசில் ஒரு நீங்காத இடம் பிடிப்பாங்க. அதுக்கப்புறம் என்றைக்குமே நம்ம வீட்டில் ஒருத்தர் அவங்க மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி சிரிச்சா அந்த சிரிப்பில் அப்படி ஒரு ஹானஸ்டி இருக்க, அந்த ஸ்மைலுக்கு சொந்தக்காரரான ஒருத்தங்க, அவ்வளோ க்யூட்டாக ஒவ்வொரு எக்ஸ்பிரஷனும் டெலிவர் பண்ணக்கூடியவங்க, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்த மமிதா பைஜு அவர்களை நல்ல ஒரு கைத்தறலுடன் மேடை கழக்கிறோம். I'm truly happy and grateful to be here as one of the faces of Kara. எனக்கு வந்து இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல், ஏன்னா it gave me a chance to explore a side of myself as an actor that I've never done before. And அது கொடுத்ததுக்கு my sincere thanks to Vignesh Raja sir for trusting me, for guiding me and for pushing me to do better every day. Thank you so much, sir. Thank you for choosing me to do Selvi. To my audience, உங்களோட அன்புக்கு, கான்ஸ்டன்ட் சப்போர்ட்டுக்கு I'm truly humbled. Thank you so much. And finally, Dhanush sir, I'm a huge fan of yours. எனக்கு வந்து நீங்கள் நடிக்கும்போது நான் சைடில் வந்து நோட் எழுதிட்டு இருக்கோம். Yeah, he is truly an inspiration. Yeah, thank you so much, sir. So thank you so much. Super ma, super. Thank you so much. All the very best, fresh face, new charm. I think quickly you're winning hearts. All the very best. We are so happy. Lots of love to you. Thank you so much. Thank you. Thank you. அதாவது மலையாள சினிமாவில் தன்னோட திறமையால் உச்சத்தை தொட்டவர், இப்போ தமிழ் சினிமாவில் அடுத்தடுத்த தமிழ் படங்கள் மூலமாக தமிழ் ரசிகர்கள் மனசை உச்சத்தை தொட்டாச்சு. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. எல்லாருக்கும் பிடித்த சுராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். குட் ஈவினிங் சார், வணக்கம் அண்ட் வெல்கம். வணக்கம். ஒரு மிகப்பெரிய பயணம், அழகான எக்ஸ்பீரியன்ஸ், படத்தை பற்றியும் ஒரு சில வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு டைரக்டர் சார் விக்னேஷ் ராஜா சார், தேங்க்யூ வெரி மச். அவரோட முதல் படம் போர்த்தொழில் நான் பார்த்தேன். அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் சாரோட ஃபேன் ஆகிடுச்சு. ஹிட்மேன் இருக்கல்ல, அந்த மாதிரி ஆள் தான் நம்ம விக்னேஷ் ராஜா டைரக்டர் சார். ஹிட்மேன், ப்ரொஃபஷனல் கில்லர்ஸ். அவர் முன்னாடி எல்லாம் பிளான் பண்ணும், சைலண்ட்டாக வரும், முடிக்கும், சைலண்ட்டாக திரும்பி போகும். அதனால சார் சொன்னேன், அவ்வளவோ பெர்ஃபெக்ஷனிஸ்ட்டு, அவ்வளவோ ப்ரொஃபஷனல்.
அவர் வந்து புது படத்தை பற்றி யோசிக்கவே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். பட் டேட்டு கொடுத்துட்டேன். தேங்க்யூ சார். ஜிவி பிரகாஷ் சார், ஜீனியஸ் ஜிவி பிரகாஷ் சார், நான் உங்களோட பெரிய ஃபேன். என்னோட ஃபேவரேட் மியூசிக் டைரக்டர். அப்புறம் மமிதா நம்ம நாட்டுக்காரி தான், நம்ம சிஸ்டர். மமிதாக்கும் எனக்கும் சீனே வைக்கலை. ஏன்னு டைரக்டருக்கு கேட்கணும். சீனே இல்லை, பரவாயில்ல. பட் அவர் ஒரு வில்லேஜ் கேர்ளாக பெர்ஃபார்ம் பண்ணுறது செம்ம பெர்ஃபார்மன்ஸ், சூப்பராக வந்திருக்கு. அப்புறம் இந்த படத்தில் இருக்கிற எல்லா டெக்னீஷியன், எல்லா ஆர்டிஸ்டுகளுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இனி முக்கியமான ஒருத்தர் இருக்குது, அவர் தான் தனுஷ் சார். கர மூவியில் தனுஷ் சாருக்கு கண்டிப்பாக அவார்டு கிடைக்கும். நம்ம விக்னேஷ் ராஜா டைரக்டருக்கும் அந்த அவார்டு கிடைக்கும். அவ்வளவோ செம்ம பெர்ஃபார்மன்ஸ் தான் அவர் எல்லாருமே கொடுத்தது. தேங்க்யூ தனுஷ் சார், தேங்க்யூ விக்னேஷ் ராஜா சார். அண்ட் இதுக்கு எல்லாருக்குமே காரணம் வந்து வெயில்ஸு தான். தேங்க்யூ ஐஸ்வர்யா கணேஷ் சார், தேங்க்யூ வெரி மச். அவர் எந்த படம் எடுத்தாலும் அது பிளாக் பஸ்டர் தான். கரையும் பிளாக் பஸ்டர் தான். தேங்க்யூ கரை. லோட்ஸ் ஆஃப் லவ் டு யூ சார். இன்னும் நீங்கள் நிறைய படங்கள் தமிழ்லையும் பண்ணணும், கலக்கணும். எங்களை மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். கரண் இந்த படத்துக்கு ஏன் டைட்டில் அப்படிங்கிறது நீங்கள் படம் பார்க்கும்போது புரியும், ஏன் இவ்வளோ ஆப்டான டைட்டில்னு. ஒரு சில வாட்டி டைட்டிலுக்கு படம், ஒரு சில வாட்டி படத்துக்கு டைட்டில். இது படத்துக்கான டைட்டில். படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இந்த டைட்டில் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்வீட்டான ஒரு விஷயம் நடந்தது. அதை நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். முதல்ல இந்த படத்துக்கு இருந்த டைட்டில் வந்து கரசாமி. ஒரு சில காரணங்களால் அந்த டைட்டில் உள்ளே கொண்டு வர முடியல. இப்போ வேறு என்ன டைட்டில் இதுக்கு வைக்கலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய பேசினாங்க. அப்புறம் லாஸ்ட்டில் கரை. ஏன்னா நம்ம ப்ரொடியூசர் வந்து கொஞ்சம் ஆஸ்ட்ராலஜி, நியூமராலஜி அதெல்லாம் நம்புகிறவர். அது அப்படி இப்படி கூட்டி இப்போ ஒரு மேத்ஸ் கிளாஸ் நடத்தினார். அந்த மாதிரி ஒரு மேக்ஸ் கிளாஸோட நடத்தி இதான் நல்ல நம்பர், கரை தான் கரெக்டாக இருக்குன்னாரு. டைரக்டரும் கேட்டார், எனக்கு ஓகே அப்படின்ட்டேன். அப்புறம் அது கரன் மாறுச்சு. இப்போது விக்னேஷ் ராஜாவோட மனைவி வைஷ்ணவி அவங்க வந்து ஒரு நோட் புக்கில் கரசாமி டைட்டில்னு சொல்லிட்டு கரசாமி 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 கரசாமின்னு நம்ம சின்ன வயசுலாம் எழுதுவோம், ஸ்ரீராம ஜெயம், ஓம் நம சிவாயன். அது மாதிரி ஏதோ 1001 வாட்டி ஏதோ கரசாமின்னு எழுதியிருக்காங்க. தற்செயலாக அவர் கண்ணில் பட்டிருக்கு. என்ன இது எடுத்து கரசாமின்னு இப்படி எழுதியிருக்கீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு, படத்தோட டைட்டில் 1001 வாட்டி எழுதுனேன், படம் ஜெயிக்கணும், ஓடணும், நல்லா ஓடணும்னு. படத்தோட டைட்டில் கரை, நீ கரன்னு தான் எழுதியிருக்கணும், 1001 வாட்டி கரசாமின்னு எழுதிட்டியே அப்படின்னு கேட்டிருக்காரு. விக்னேஷ், எழுதுனது பேனா, எழுதப்பட்டது பேப்பர். ஆனால் என் ஹஸ்பண்ட் எப்படியாவது ஜெயிச்சாகணும்னு உருகிற அந்த மனசு இருக்குல்ல, அந்த மனசு தான் கடவுளுக்கு கேட்கும். அந்த எண்ணம் தான் கடவுளுக்கு கேட்கும். அந்த மனசு தானங்க கடவுள். எண்ணம் போல் வாழ்க்கை சிஸ்டர். உங்க எண்ணம் போல் நடக்கட்டும். நான் பொதுவாக இன்டர்வியூஸ்லாம் நிறையா பார்க்க மாட்டேன். ஆனால் விக்னேஷ் கொடுத்த இன்டர்வியூ மட்டும் ஸ்ரேயஸ் எனக்கு அனுப்பி கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், நீங்கள் பார்க்கணுன்னு சொன்னார். அதனால் அவருடைய இன்டர்வியூஸ் மட்டும் பார்த்தேன். இவ்வளோ மெச்சூர்டாக, இவ்வளோ கல்ச்சர்டாக, மெஷர்டாக, கரெக்டாக ஒருத்தர் பேசி கேட்டு ரொம்ப நாள் ஆகுது. ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப தன்மையாக பேசியிருந்தீங்க. நிறைகுடம் ததும்பாதுன்னு சொல்லுவாங்க, நீங்கள் நிறைகுடம். என்னுடைய டைரக்டர்ஸ் அப்படின்னு நான் மார்த்தட்டி நெஞ்சு நிமிர்ந்து சொல்லிக்கிற வரிசையில் விக்னேஷ் கண்டிப்பாக இருப்பார். எனக்கு விக்னேஷ் பார்த்தா சஞ்சு சாம்சன் தான் ஞாபகம் வரும். ஏன்னா சஞ்சு சாம்சன் அப்படியே காமாக வருவாப்புல, அமைதியாக இருப்பாப்புல, கம்போஸ்டாக இருப்பாப்புல.
ஆனால் செயல் தரமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆரா உங்ககிட்ட இருக்குது. அண்டு எனக்கு தெரியும் நீங்கள் ஆல்ரெடி செஞ்சுரி அடிச்சிட்டிங்கன்னு. சீக்கிரம் நீங்களும் பார்ப்பீங்க. தேங்க்யூ. ஓகே. அடுத்து என்னுடைய தயாரிப்பாளர் ஐசரி கணேஷ் சார். ஐ லவ் யூ டூ சார். ஆக்சுவலாக ஐசரி கணேஷ் சாருக்கு வந்து சினிமா எடுத்து சம்பாதிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அவர் இங்கே சம்பாதிக்கிறதுக்காக படம் எடுக்க வரவே இல்லை. அத்தனை காலேஜ் வச்சுருக்காரு. அவ்வளோ விஷயம் அவருக்கு இது முழுக்க முழுக்க அவர் இது பண்ணுறது வந்து சினிமா மேல் அவருக்கு இருக்கிற காதலும் அவருக்கு இருக்கிற பேஷனும் தான். அதுக்காக மட்டுமே அவர் சினிமா படம் எடுக்கிறாரு. ஐசரி சார், உங்களுக்கு இது 25வது படம். எனக்கும் 25வது படத்துக்கும் ஒரு பெரிய ராசி இருக்குது. அந்த ராசி இந்த படத்துக்கும் நிச்சயமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். அவர் ஒரு குழந்தை மாதிரி தான். அன்பாக கேட்டால் என்ன வேணால் பண்ணிவிடுவார். அப்படி ஒரு பியூட்டிஃபுல் பர்சன். பொதுவாக நல்ல நேரம்னு ஒன்று சொல்லுவாங்க. நமக்கு நேரம் நல்லா இல்லைன்னா தப்பான ஆட்கள் நம்ம சந்திப்போம். தப்பான ஆட்கள் நம்ம வாழ்க்கையில் உள்ளே வருவாங்க. தப்பான ஆட்கள் சொல்கிறத நம்ம கேட்போம். அவங்க சொல்கிறத கேட்டு நம்ம முடிவு எடுப்போம். அந்த முடிவு தப்பாக போகும். எல்லாம் தப்பாகவே நடக்கும். அதே நமக்கு நேரம் நல்லா இருந்தால் அந்த தப்பான ஆட்கள்லாம் அவங்களா போயிடுவாங்க. சரியான ஆட்கள் உள்ளே வருவாங்க. சரியான சொற்களை நம்ம கேட்போம். சரியான முடிவுகளை நம்ம எடுப்போம். எல்லாம் நல்லதாகவே நடக்கும். விக்னேஷ், ஐசரி சார், சேகர் கமுலா, சமீப காலத்தில் நான் சந்திக்கிற மனிதர்களெல்லாம் வச்சு பார்க்கும்போது என் நேரம் ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஜிவி அடிக்கினே இருப்ப. அடிக்கினே இருக்கீங்க நீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நான் வரிசையாக உங்கள் கூடயே படம் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால கண்டென்ட்டே இல்லை உங்களை பற்றி பேச. எல்லா மேடையிலையும் நான் சொல்லிட்டேன். உங்களை பற்றி என்ன சொல்கிறதுனே தெரியல. படம் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம். நீங்கள் பாட்டு பண்ணுறீங்க, பேக்ரவுண்ட் பண்ணுறீங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். எல்லாத்தையும் தாண்டி எனக்குள்ளே இருக்கிற மியூசிக்கான பேஷன் அண்ட் லவ் அதுக்கு பெரிய ஹெல்ப்பாகவும் சப்போர்ட்டாகவும் நீங்கள் இருக்கீங்க. சம்டைம்ஸ் குழந்தைத்தனமாக நான் ஏதாவது சொன்னால் கூட, மியூசிக்கலி ராங்காக நான் ஏதாவது சொல்லி இன்சிஸ்ட் பண்ணால் கூட, இது ராங்னு ஒரு வாட்டி கூட உங்கள் வாயில் வந்ததே இல்லை வார்த்தை. இதை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு தான் நீங்கள் யோசிப்பீங்க. அந்த சப்போர்ட்டுக்கும் கைண்ட்னஸ்க்கும் ரொம்ப நன்றி. Title sponsors GT Holidays, South India's #1 travel brand. RD College of Commerce and Professional Studies, Perundurai, Erode. BCom plus CA Auditor படிப்புகளுக்கான ஒரே கல்லூரி. Dr. Sri Varma's PCR Maharaja Thailam, Bone and Joint Care. Presents Kara Audio Launch, powered by Vidium for the joy of cooking. Mabel, South India's most celebrated women's wear brand. Darling AC Trivida, இந்தியாவிலேயே மிக குறைந்த மாத தவணையில் AC. Golden Education since 2014, most trusted MBBS abroad consultancy.